Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقولوا للناس حسنا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் சலவாத்தும் சலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறியோரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நேற்று சந்தோஷங்கள் 3 வகைப்படும். 1, அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துவது. 2, அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு நாமே சந்தோஷமாக வாழ்வது. 3, பிறரை நாம் சந்தோஷப்படுத்துவது என்ற விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவுபடுத்தினோம். அதில் 2 விஷயங்களை நேற்று நாம் சொன்னோம். அல்லாஹ்வை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்துறது, மேலும் நமக்கு நாமளே எப்படி சந்தோஷமாக வாழ்வது, இது போன்ற சில விஷயங்களை நேற்று நம்ம பரிமாறிக்கிட்டோம். அன்பு தாய்மார்களே, பிறரை நாம் எப்படி, அதாவது பிறருக்கு நாம் எப்படி சந்தோஷம் ஏற்படுத்துவது, பிறரை சந்தோஷப்படுத்துவது எப்படி, பிறர் என்றால் யார் என்று நாம் பார்க்கும்போது, அன்பு தாய்மார்களே, நம்ம அல்லாத அனைவருமே பிறர் தான். அதாவது அத்தா, அம்மா, நம்மளுடைய மாமியார், மாமனார், அதே போன்று நம்மளோடு பிறந்த சகோதர சகோதரிகள், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்களிலிருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நமது தெருவில் வசிக்கக்கூடியவங்க, நம்ம ஊரில் வசிக்கக்கூடியவங்க, இப்படி ஒவ்வொருத்தரையும் நாம் நம்மளால் முடிந்தளவு சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை நம்மெல்லாம் ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக அறிகிறோம். நம்ம கவனிக்கிறீங்களம்மா? அப்போ அன்பு தாய்மார்களே, அப்போ பிறரை நாம் சந்தோஷப்படுத்துவது, பிறரை சந்தோஷப்படுத்துவதனால் அல்லாஹ் 2 விதமான சந்தோஷத்தை தருகிறான். 1, நமக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது, அதே போன்று அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகிறான். பிறருக்கு நாம் சந்தோஷம் ஏற்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான் என்பதை நம்ம ஆயத்தின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்வான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. பிற ஜனங்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது நல்ல விதமாக பேசுங்க. உங்கள் பேச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். பிறர்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, முகமலர்ச்சியோடு நீங்கள் பேசுங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவார். இதுக்கு விளக்கங்கள் எழுதுவாங்க. ஹுஸ்னா, நல்ல விதமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நல்ல முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, நல்ல அதாவது எண்ணத்தோடு, நல்ல எண்ணங்களோடு நாம் பிறர்கிட்ட பேச வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் பிறர்கிட்ட பேசும்போது நமக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக பிறர்கிட்ட நாம் முகம் கொடுத்து பேசும்போது நல்ல முகத்தோடு பேச வேண்டும், இன்பமாக பேச வேண்டும், நல்ல விதமாக பேச வேண்டும். கடுகடுத்த முகத்தோடையோ, கோபமான முகத்தோடையோ, அதே போன்று வெறுப்பான முகத்தோடையோ, வெறுப்பான அந்த குரலை கொண்டோ கண்டிப்பாக நாம் பிறர்கிட்ட பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அன்பு தாய்மார்களே, மேலும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வகுல் இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன். என்னுடைய அடியார்கள்ட்ட நபியை நீங்கள் சொல்லிடுங்க, யகூலு, அவங்க பேசட்டும், சொல்லட்டும், அல்லத்தி ஹிய அஹ்சன், எது மிக நல்ல வார்த்தையோ, எது மிக அழகானதோ, மிக அழகான வார்த்தை என்ன செய்யுங்க, பேசுங்க என்பதாக சொல்லிடுங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான்.
அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை அது மிகவும் அழகாக இருக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும், செயலின் மூலமாக பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும், உதவியின் மூலமாக பிறரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். எந்தெந்த வழிகளில் பிறரை நம்மால் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வழிகளை தேர்ந்தெடுத்து பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் கலிமத்து தய்யிபத்து சதகத்துன், நல்ல வார்த்தையும் சதகாவாகும், தர்மமாகும். நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மம் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நல்ல வார்த்தை பேசுவது, பிறர்கிட்ட நல்ல வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துவது, இந்த நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்துவதும் தர்மத்துடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம் அல்லாஹ் நமக்கு எந்த ரூபத்திலாவது நன்மையை தரமாட்டானா என்று எதிர்பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நாள் சஹாபா கிட்ட சொன்னாங்க, நோன்பு திறப்பதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் நோன்பு திறக்கிற நேரத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால் நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், கண்டிப்பாக அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, லைஸ குல்லுனா நஜிது, நிச்சயமாக யாரும் சொல்லலாம், நோன்பு திறப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு எங்கள்கிட்ட இல்லையே, சொத்து சுகம் எங்கள்கிட்ட இல்லையே, அதுக்குரிய வசதி வாய்ப்பு எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாதாரணமாக ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் மெத்தி கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க வச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாதாரணமான விஷயங்களையும் நீங்கள் அதாவது தவற விட்டுற வேண்டாம். சாதாரணமாக சின்ன விஷயம், இது சின்ன விஷயம்தானே அப்படின்னு தவற விட்டு விட வேண்டாம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பெரும் மதிப்புள்ளதாக நினைச்சு என்ன செய்யுங்க, ஆர்வமாக செய்யுங்க, அதில் பெரிய நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எதுவுமே நிச்சயமாக எந்த நல்ல விஷயத்தையுமே இதுதானே என்று விட்டு விடாதீங்க, இதுதானே என்று சாதாரணமாக நினச்சி விட்டு விடாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக செய்யுங்க. அப்போ பேசுவதை கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக பேசணும். அந்த நல்ல விதமாக பேசுகிறதும் சதகத்துன் தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, வ தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகத்துன், உன் சகோதரிகிட்ட உன்னோட சகோதரன்ட்ட நிச்சயமாக உனக்கு பக்கத்தில் உள்ளவன்கிட்ட நீ சிரித்து பேசுவது, நீ முகமலர்ச்சியோட பழகுவது, கண்டிப்பாக இதுவும் சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஒருத்தரை பார்த்துக்கிறோம், ஒருத்தர் பார்க்கும்போது சிரித்து கொண்டு முகமலர்ச்சியோட வெறுப்பான எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு மூமின்கிற அடிப்படையில் ஈமான்ங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாரும் சமம் என்ற எண்ணத்தோடு ஒரு அன்பாக பார்ப்பது, சிரித்த வண்ணமாக பார்ப்பது, முகமலர்ச்சியோடு பார்ப்பது, இதுவும் நன்மையை பெற்றுத்தரும். என்ன நன்மைமா? சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பு தாய்மார்களே, அப்போ சிரித்த முகத்தோடு நம்ம பிறரை பார்ப்பது, சிரித்த முகத்தோடு பிறர்கிட்ட பேசுவது, ஒருத்தருக்கு அன்பை பரிமாறிக்கிறது, ஒருத்தருக்கு அன்பாக பழகிக்கிறது, இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரும், பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹப்புன் நாசி இலல்லாஹி, அல்லாஹ்ட்ட ஜனங்கள்லேயே ரொம்ப பிரியமானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடியவன் யார் தெரியுமா? ஜனங்கள்லேயே அல்லாஹ் சிலரை விரும்புகிறான். யாருன்னு சொன்னால் அன்ஃபஅஹும் லின்னாசி, அந்த ஜனங்களில் பிறருக்கு யார் ரொம்ப பயனுள்ளவங்களாக இருப்பாங்களோ, பொது சேவையில் ஈடுபடுறாங்க, பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க, பிறருக்காகவே வாழ்கிறாங்க, இப்படிப்பட்ட பிறருக்காகவே வாழக்கூடிய பிற ஜனங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் தான் மிக சிறந்த ஜனங்கள், அல்லாஹ்ட்ட ரொம்ப பிரியமான ஜனங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அந்த ஹதீஸில் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, வஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட அமல்களிலேயே சிறந்தது, ஜனங்களிலேயே சிறந்தவன் யாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதாவது பிற ஜனங்களுக்கு பயனுள்ள முறையில் வாழ்பவன் இவன் மிகச் சிறந்தவன். அதே மாதிரி செயல்பாடுகளில் ரொம்ப பிரியமானது அல்லாஹ்ட்ட, நம்ம செயல்பாடுகளில் அல்லாஹ்ட்ட ரொம்ப பிரியமானது, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுத்தரக்கூடியது எது தெரியுமா? சுரூருன் ததுகுலுஹு அலா முஸ்லிமின், இன்னொரு சகோதரிக்கு அல்லது இன்னொரு சகோதரனுக்கு, முஸ்லிமான இன்னொருத்தருக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறீங்க பாருங்களேன், பிற மனிதர் சந்தோஷப்படும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வது, பிறரை சந்தோஷப்படுத்துவது, பிறரை சந்தோஷப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சி அடைவது, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுவது, இது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விருப்பமான செயல்,
ரொம்ப பிரியமான செயல் என்பதாக சொல்லி காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்போ நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம செயல்பாடுகள் பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறருக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்குகிறான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு புது ட்ரெஸ்ஸு ஒன்று வருது, புது சட்டை ஒன்று வந்துச்சு. அந்த சட்டையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சட்டையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து விரித்து பார்க்குறாங்க. அழகான கோடுகள் போடப்பட்டிருந்துச்சு, அழகான கோடுகள். ஒரு ஹதீஸில் வரும் கருப்பு நிற கோடுகள், அதாவது கருப்பு நிற கோடுகள் இந்த சட்டையில் போடப்பட்டிருந்துச்சு. அந்த சட்டையை விரித்து பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அளவு சின்னதாக இருந்துச்சு, ஒரு சின்ன பிள்ளை போடலாம், ஒரு பொம்பளை பிள்ளை போடுற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருக்கு கொடுப்பது, இதை யாருக்கு கொடுப்பது? அப்போ உடனே கேட்டாங்க, ஐன உம்மு ஹாலித், ஐன உம்மு ஹாலித், உம்மு ஹாலிதுங்கிற அந்த சிறுமி எங்கே? உம்மு ஹாலிதுன்னு ஒரு சிறுமி இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த சின்ன பிள்ளை அபிசீனியா நாட்டில் பிறந்த பிள்ளை, நிச்சயமாக அப்போ அபுல் ஆஸுங்கிற சஹாபியினுடைய மக. அன்பு தாய்மார்களே, இப்போ நம்ம சபைக்கு சின்ன பிள்ளைங்க வர்றாங்கல்ல, இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அப்படியே உட்காந்து பயான் கேட்பாங்க. அந்த சபையில் அப்படியே அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடுவாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை அந்த பிள்ளைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த பிள்ளைக்கு கொடுத்தா ரொம்ப கண்ணியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி, அந்த சின்ன பிள்ளை எங்கே, அந்த குழந்தை எங்கே, உம்மு ஹாலிதுங்கிற அந்த சின்ன பிள்ளை எங்கே, கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை ரசூலுல்லாஹ் நம்மளை கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு வேகமாக ஓடியாந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ட்ரெஸ்ஸை அந்த சின்ன பிள்ளை கையில் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை கையில் கொடுத்துட்டு, இதை நீ உடுத்திக்கோ, உனக்கு நல்லா இருக்கும், இதை நீ உடுத்திக்கோ என்பதாக சொன்னாங்க. அந்த பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை விரித்து பார்த்துச்சு, அங்கனுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸை விரித்து பார்த்துச்சு. அழகான கோடுகள் போடப்பட்டிருந்துச்சு. அப்போ சொல்லிச்சு, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் ரசூலல்லாஹ், நான் உடுத்துனா ரொம்ப நான் அழகாக இருப்பேன் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் மறைவாக போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மேலே உடுத்திட்டு வந்துருச்சு. உடுத்திட்டு வந்த பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நின்ற உடனே அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, சனா 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 அப்படின்னா. சனான்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானுடைய பாஷையில், அபிசீனியா நாட்டுடைய பாஷையில் சனா அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனா சனா சனா, அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸு நீ போட்ட பின்னாடி நீனும் கொஞ்சம் நீ நல்லா அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்து உடுத்துனதுக்கு பின்னாடி, அந்த ட்ரெஸ்ஸை கையில் வாங்கினதுக்கு பின்னாடி, அது ஒரு ஏழ்மையான பிள்ளை. அந்த புது ட்ரெஸ்ஸு கிடைச்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியலை, மகிழ்ச்சி தாங்க முடியலை. அந்த பிள்ளை சிரித்ததை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. அந்த பிள்ளை சிரித்ததை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க, அப்படியே சிரிப்பிலே மூழ்கிட்டாங்க. இதுதான் நிச்சயமாக பிறரை சிரிக்க வைத்து, பிறரை சந்தோஷப்படுத்தி, பிறருக்கு நாம் எல்லா விதத்திலும் ஏதாவது வகையில் உதவி செய்து நாம் சந்தோஷப்படுவது, இது கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம செய்கிறது. நிச்சயமாக ஒருத்தருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, நிச்சயமாக யாராவது கஷ்டப்படுறாங்களா, யாராவது சிரமப்படுறாங்களா, சிரமப்படுறவங்களை என்ன செய்யறது, அவங்களை விட்டு சிரமத்தை குறைப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் யாராவது சகோதரர் கஷ்டப்படுகிறார், துன்பத்தில் இருக்கிறார், அல்லது உங்கள் தெருவில் யாராவது ஒரு மூமின் சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது என்னுடைய இந்த பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பதை விட மேலானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு சகோதரனுடைய துன்பத்தை நீக்குவது,
இன்னொரு சகோதரனுடைய துன்பத்தை நீக்குவது. கண்டிப்பாக இழ்த்திகாஃப் இருப்பதை விட, பள்ளியில் இழ்த்திகாஃப் இருப்பதை விட அது மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். பிறருடைய கஷ்டம், உதாரணமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியுது, அந்த கஷ்டத்தை நீக்கிறது. அது என்ன கஷ்டமோ, அதாவது அதிகாரி ரீதியாக இருக்கலாம், அரசாங்க ரீதியாக இருக்கலாம், அல்லது பொதுவான ரீதியாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உணவு ரீதியாக இருக்கலாம். என்ன கஷ்டம் என்பதை நாம் புரிந்து, கண்டிப்பாக சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம் பிறருடைய கஷ்டங்களை அறிந்து புரிந்து அந்த கஷ்டங்களை நீக்குவது கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அஹப்புன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒன்று, பிறரை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, பிறருடைய துன்பத்தை நீக்குவது, பிறருடைய கஷ்டத்தை நீக்குவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அன்பு தாய்மார்களே, மூணாவது சொன்னாங்க, அவ் தக்லி அன்ஹு தைனன், யாராவது கஷ்டப்படுறாங்களா, கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்களா, கடன் பட்டு இருக்கிறாங்களா, இப்படி கடன் பட்டு கஷ்டப்படக்கூடியவங்களை நீங்கள் பார்த்து, உதாரணமாக உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாங்க, இப்போ கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க, இப்படிப்பட்ட கஷ்டப்படுவங்களை பார்த்து நிச்சயமாக கொஞ்சம் அவகாசத்தை நீட்டிப்பது. அல்லாஹ் சொல்வான், வயின்கான ஓசுரத்தில், கடன் வாங்கியவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தால் ஃபநதிரத்துன் இலா மைசரா, அவங்க கடனை அடைக்கிற வரைக்கும் அவகாசம் கொடுப்பது, அவகாசம் கொடுப்பது இது சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால், சொத்து சுகங்களை கொடுத்திருந்தால், யாராவது தேவைன்னு சொல்லி கடன் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கடன் கொடுங்க, கடன் கொடுங்க, கடன் கொடுத்து என்ன செய்யுங்க, கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. அந்த கடன் கொடுத்து உதவி பண்ணுவதில் அல்லாஹ் அவ்வளவு இன்ஷா அல்லாஹ் பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் வரைக்கும் கடனாளியாகவே இருந்தாங்க. மவுத் வரைக்கும், மவுத்தா போகும்போதும் கூட, மவுத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு யூதர்கிட்ட போயிட்டு கடன் வாங்கியிருந்தாங்க. சஹாபாக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் சஹாபாக்கிட்ட வாங்கினா திரும்ப தர முடியாது, திரும்ப கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, யார் கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க, யார் கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் யூதர்கள்ட்ட கடன் வாங்கி அதை கொண்டு தன்னுடைய குடும்பத்து தேவைகளை, தன்னுடைய வீட்டு தேவைகளை, அக்கம்பக்கத்து தேவைகளை நிறைவேற்றுவாங்க. அப்படி கடைசியில் மவுத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு யூதர்கிட்ட தன்னுடைய உறுப்பு சட்டை, தன்னுடைய இரும்பு சட்டையை அடமானமாக வச்சு, அதாவது இந்த சட்டையை நீங்கள் அடமானமாக வச்சுக்கோங்க, இவ்வளவு பொருள் தாங்க என்பதாக கடன் கேட்டு வாங்கியிருந்தாங்க. கடன் கேட்டு வாங்கியிருந்தாங்க, தானியமாக அது மாதிரி காசுபணமாக கடன் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு சொன்னாங்க அந்த யூதர்கிட்ட, ஒருவேளை இந்த கடனை நான் திரும்ப அடைப்பதற்குள், இந்த கடனை நான் திரும்ப செலுத்துவதற்குள் நான் மவுத்தாகிவிட்டால், நான் வஃபாத்தாகிவிட்டால், இந்த சட்டையை நீ விற்று காசை எடுத்துக்கோங்க, இந்த சட்டையை நீங்கள் விற்று காசை உங்கள் கடனை நீங்கள் அடைச்சிக்கோங்க, இந்த கடனுக்கு பகரமாகத்தான் இந்த சட்டை. அப்போ அடமானம் வைத்து, நிச்சயமாக ஒரு பொருளை அடமானம் வைத்து கடன் வாங்கலாம், வட்டி மட்டும் கலக்கக்கூடாது. அன்பு தாய்மார்களே, ஒரு பொருளை அடமானமாக, உதாரணமாக அடமானமாக ஒரு நகையை வாங்கிக்கிட்டு, ஒரு பவன் நகையை வாங்கிக்கிறோம், ஒரு பவன் நகையை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசை கொடுக்குறோம். நிச்சயமாக எப்போ அவங்க திரும்ப கொடுக்குறாங்களோ நகையை திரும்ப கொடுத்துட்றோம். ஆனால் அதிகமாக காசு வாங்கக்கூடாது. அதாவது அதிகமாக காசு வாங்குவது கண்டிப்பாக அது வட்டியாக மாறிடும். அடமானமாக வைத்து நாம் என்ன செய்யலாம், கண்டிப்பாக கடன் வாங்கலாம், ஆனால் வட்டி கலக்கக்கூடாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை அடமானமாக வைத்து, இரும்பு சட்டையை அடமானமாக வைத்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன்லேயே அவங்களுக்கு மவுத்து வந்துச்சு. அந்த யூதர் சொல்வார், கண்டிப்பாக நபியினுடைய சட்டை எனக்கு கிடைச்சிருக்கு. நபி அதாவது சட்டை அடமானமாக வைக்கும்போது இப்படித்தான் சொன்னாங்க, நான் ஒருவேளை மவுத்தாகிவிட்டால் இந்த சட்டை நீ விற்று காசு எடுத்துக்க என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒருவேளை மவுத்தா போக போகிறோங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உண்மையாக நம்புகிறேன். அந்த யூதர் ரொம்ப பெருமைப்பட்டார் அந்த சட்டை அவர்கிட்ட இருப்பது. நிச்சயம் அது ஒரு சஹாபி, நீண்ட சம்பவம், அது தனியாக நான் ஒரு நாள் சொல்லுவேன். அப்போ கடைசி வரைக்கும் கடன்லையே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை கேட்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் மரணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படி ஒரு வேளை நம்ம மூமினான மக்களில், முஸ்லிமான மக்களில் சிரமப்பட்டு யாராவது கடன் கேட்டால், அல்லது அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய, நம்ம தெருவில் வசிக்கக்கூடிய யாராவது, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராவது நம்மள்கிட்ட வந்து கடன் கேட்டால்
கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு அடமானமாக வாங்கிட்டு அந்த கடனை கொடுத்து உதவுங்க. அல்லது என்ன செய்யுங்க, கண்டிப்பாக அந்த கடன் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தால் கடனை தைரியமாக கொடுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கடனை அடைப்பதற்கு. அப்படி கொடுத்த அவகாசத்தில் கடன் அவங்க திரும்ப கொடுக்க முடியலையா, இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிங்க. இப்படி நீட்டிப்பு செய்வது அது மிக சிறந்தது என்பதை அல்லாஹ்வே தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்லி அன்ஹு தைனன். அப்படி கடன்பட்டு யாராவது கடன் வாங்கி திரும்ப நிறைவேற்ற முடியலையா, கடன் சுமையோட வாழ்றாரா, பிறருடைய கடனை நீங்க அடைச்சு விடுங்க. இப்ப ஜக்காத்து பணம் வருது, இப்ப ஜக்காத்து பணம் நீங்க ஜக்காத்து கொடுக்க போறீங்க, ஒரு 10,000 ரூபாய் நீங்க ஜக்காத்து கொடுக்க போறீங்க. இந்த 10,000 ரூபாய் பணம் கண்டிப்பாக ஜக்காத்து பணம், இதை கொண்டு நீங்க என்ன செய்யறது, இன்னொருத்தருடைய கடனை முழுசா அப்படி அடைக்கிறது. ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தார், கண்டிப்பாக அவர் சிரமப்படுகிறார். இப்ப அந்த கடனை நீங்க என்ன செய்யறது, பூர்த்தி பண்ணுவது, நிறைவேற்றுவது, பிறருடைய கடனை நிறைவேற்றுவது, இது அல்லாஹுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒன்று பிறரை சந்தோஷப்படுத்தி நாம் மகிழ்ச்சி அடைவது, ரெண்டாவது பிறருடைய துன்பத்தை நீக்குவது, மூணாவது பிறர் பட்ட கடனை அடைப்பது. பிறர் பட்ட கடனை அடைப்பது, அவருக்கு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டால், சொத்து சுகம் இல்லாவிட்டால், நிச்சயமாக சூழ்நிலை சரியாக இல்லாவிட்டால் அவர் சார்பாக அந்த கடனை அடைப்பது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் அதை அடுத்து சொன்னாங்க, நாலாவதாக சொன்னாங்க, அவ் தத்ருது அன்ஹு ஜூஅன். ஒருத்தர் பசித்திருக்கிறார், பசித்தவருக்கு நீங்கள் என்ன செய்வது, அவருடைய பசியை போக்குவது, பசியை நீக்குவது. பசித்தவரின் பசியை நீக்குவது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் அந்த பசித்தவருக்கு நாம் உதவி செய்ததினால், பசியோடு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பசி பட்னியாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எங்கே யார் யார் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, பசி பட்னியோடு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இதை நாம் அறிஞ்சு அந்த பட்டினியில் உள்ளவங்களுக்கு நாம், பசித்தவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நாம் உதவி செய்கிறது, அந்த பசியை போக்க நாம் முயற்சி பண்ணுவது, இது அல்லாஹுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அன்பு தாய்மார்களே, அறந்தாங்கியில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஒரு குரூப்பே இன்ஷா அல்லாஹ் இயங்கி கொண்டிருக்கு. அதாவது இஹ்சான்ங்கிற பேரில், அதாவது எப்படி சொல்கிறதுமா, நிறைய விஷயங்களில் என்ன செய்கிறாங்க, அவங்க பணக்காரங்கள் ஒரு குரூப், ஒரு குழு ஒன்று, நிச்சயமாக அவங்க ஒன்று சேர்ந்து, அதில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, வசதி உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேர், ஒரு நாளைக்கு இத்தனை பேர், அல்ஹம்துலில்லாஹ், உலமாக்களுடைய ஒரு கூட்டமும் அதில் இருக்கிறது, உலமாக்களுடைய ஒரு குழுவும் அதில் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதை கணக்கெடுத்து நிச்சயமாக இன்னைக்கு இத்தனை பேருக்கு உதவி செய்யணும், இன்னைக்கு இத்தனை பேருக்கு உதவி செய்யணும் என்று சொல்கிறாங்க. பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நிச்சயமாக பசித்தவருக்கு உணவு ஏற்பாடு செய்கிறது, அரிசி வாங்கி கொடுப்பது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி நாம் நிச்சயமாக பசித்தவர்களுடைய பசியை நீக்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ரொம்ப ரொம்ப விரும்புகிறான், அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். அதுக்கு பகரமாக யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருகிறான். அன்பு தாய்மார்களே, ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் பள்ளிவாசலில் அந்த பயானில் சொல்லும்போது கூட சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் நான் நினைவுபடுத்துகிறேன். அன்பு தாய்மார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யாருமா, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யாருமா, உயிரை வாங்கக்கூடியவர், உசிரை வாங்கக்கூடியவர், மலக்குல் மவுத். ஒரு சகோதரி சொன்னீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்ம உயிரை வாங்கக்கூடிய மலக்கு. அப்போ சுலைமான் நபியும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு விஷயமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ரோட்டில் ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கூர்ந்து பார்க்குறாங்க. அப்போ சுலைமான் நபி கேட்டாங்க, என்னங்க அவர் இப்படி கூர்ந்து பார்க்குறீங்க, இப்படி ரொம்ப முறைச்சு பார்க்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை கொஞ்ச நேரத்தில் அவருடைய ரூஹை வாங்க சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். இப்போ அங்கிட்டு நடந்து கடைக்கு போய்கிட்டு இருக்கிறான். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவரோட உயிரை நான் வாங்கணும், அவரோட உசுரை நான் வாங்கணும், அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு ஆனந்தமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மௌத்தா போக போகிறான், இது அவனுக்கு தெரியுதா, தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உயிரை வாங்குவதற்கு அவருடைய உயிரை வாங்குவதற்கு நான் தயாராகிவிட்டேன், எனவே அவரை நான் முறைச்சு பார்க்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு திரும்ப வரணும், வந்துடுவாரா, அந்த டைம் வருவதற்குள் அந்த இடத்துக்கு வந்துடுவாரா என்பதாக நான் அவரை முறைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி, அதாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் நபிட்டு சொன்னாங்க.
சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கழித்து நிச்சயமாக சுலைமான் நபி அந்த வழியாக போகிறாங்க, அந்த ரோடு வழியாக போகிறாங்க. அதே நபர், எந்த நபருடைய உயிரை வாங்க போகிறேன்னு சொல்லி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ அந்த நபர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்துக்கு வேண்டிய சாமான்களை வாங்கிட்டு அவர் அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கிறார். சுலைமான் நபிக்கு புரியலை, இவர் மௌத்தா போயிருப்பார், அன்னைக்கு இவருடைய உயிரை வாங்க போறேன்னு சொன்னார் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உயிரை வாங்கலையோ, என்ன காரணம்னு தெரியலையே, யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்துட்டாங்க. அன்பு தாய்மார்களே, வரலாறாக நமக்கு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் நபிமார்கள்ட்ட வந்து போவது சகஜம். அப்போ இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்தாங்க. வந்துட்டு என்ன சுலைமான் நபியே, என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? ஆஹா, 3 மாதத்துக்கு முன்னாலே அவனுடைய ரூஹ் போயிருக்கணுமே, உசுரோடு இருக்கிறானேன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவருடைய ரூஹை வாங்கணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நியதி. ஆனால் அவன் போயிட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உணவு ஜாமான்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் வாங்கி பையில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தான். பையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரமாக ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, அல்லாஹ் எனக்கு பசிக்குது, எனக்கு உணவை கொடு, அல்லாஹ் எனக்கு பசி தாங்க முடியலை, 10-15 நாளைக்கு மேலாச்சு நான் சாப்பிட்டு, அல்லாஹ் எனக்கு உணவை கொடு, அல்லாஹ் எனக்கு உணவை கொடு என்பதாக ஒருத்தன் துவா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மனிதர் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற இந்த உணவு பொருளை இவன்ட்டு கொடுத்துருவோம், நம்ம வேற வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவர் நேரம் வந்தார். அந்த அழுது கொண்டிருந்த துவா செய்து கொண்டிருந்த அந்த நபர்கிட்ட அந்த உணவுப் பொருளை கொடுத்துட்டார். அவர் சொன்னார், அந்த ஏழை, அந்த துவா செய்து கொண்டிருந்தவர் உணவை பார்த்துட்டு, உணவுப் பொருளை பார்த்துட்டு சொன்னார், அல்லாஹ் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, இன்னும் நீ 40 வருஷம் நல்லா வாழணும், இன்னும் நீ 40 வருஷம் நல்லா வாழணும், நீ உசுரோடு இருக்கணும், உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஏழை துவா செய்தார். பசித்தவர் துவா செய்தார். 15 நாளாச்சு அவர் சாப்பிட்டு. சொந்த பந்தம் அவரை கண்டுக்கறல, ஊர் மக்கள் கண்டுக்கறல, ரோட்டில் போறவங்க வரவங்க கண்டுக்கறல, அவர் யார்கிட்டையும் கையேந்தி கேட்கல. நிச்சயமாக அன்னைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டார், அல்லாஹ் எனக்கு பசிக்குது, பசி தாங்க முடியல, அல்லாஹ்ட்ட கேட்டார். கண்டிப்பாக பசி அறிந்து அந்த மனிதர் போய் உதவி செய்ததுனால இன்னும் 40 வருஷம் அவர் உசுரோடு இருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சதுனால அல்லாஹ் 40 வருஷத்தை அதிகப்படுத்தி விட்டான். இன்னும் 40 வருஷம் கழிச்சு தான் அவர் மௌத்தாகுவார் என்று சொன்னாங்களா இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, ரூ எப்போ வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும், அல்லாஹ் எழுதிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, விதித்த விதி அதுக்கு மாற்றம் கிடையாது. விதிங்கிறது 2 வகைப்படும், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சொல்லுவேன். அன்பு தாய்மார்களே, அதில் ஒரு விதி என்ன தெரியுமா? நிச்சயமாக சில நன்மைகளினால், உதாரணமாக இவருக்கு இந்த நேரத்தில் மவுத்து வரும் அப்படின்னு எழுதியிருப்பான் அல்லாஹ். கண்டிப்பாக அந்த எழுதினதுக்கு கீழே இன்னொரு எழுதியிருப்பான். ஒருவேளை இவர் தர்மம் செய்தால், ஒருவேளை இவர் பசித்தவருக்கு உதவி செய்தால், ஒருவேளை இவர் நன்மை செய்தால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் நீடித்த ஆயுள் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சில விதிகளில் கீழே ஒரு விஷயத்தை எழுதியிருப்பான். அன்பு தாய்மார்களே, அதை நம்ம செஞ்சுட்டோம், அதை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அஸ்ஸதகத்து தருத்துல் பலா வல் கலா, முசீபத்தை சதகாவாகிறது, பலா முசீபத்தை நீக்குகிறது, கலா அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட நம்ம விதியை மாற்றுகிறது. துஆவும் சதகாவும், துஆ செய்வதும் அப்படித்தான், சதகாவும் அப்படித்தான், ரெண்டும் ஒன்று சேரும்போது இவர் சதகா கொடுக்குகிறார், அங்கே அவர் துஆ செய்கிறார், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு நீடித்த ஆயுள் கிடைத்தது. எனவே பசித்தவர்களை அறிந்து, அவங்க சில பேர் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க, எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, பசித்தவர்கள் யார், தேவையுடையவர்கள் யார், அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து பசித்தவர்களை சந்தோஷப்படுத்துவர், சிரமப்படுபவர்களை சந்தோஷப்படுத்துவர். நிச்சயமாக இது மாதிரி பிறரை சந்தோஷப்படுத்துவதனால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அதன் மூலமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அஸ்ஸதகத்து தகி மசாரிஅ ஸூ, கெட்ட வழிகளை நிச்சயமாக சதகா அடைத்து விடுகிறது. கெட்ட வழிகளை, முசீபத்தான வழிகளை, துன்பத்தின் வழிகளை சதகா அடைத்து விடுகிறது. எந்த அளவு துன்பம் விரைவாக வருமோ அந்த அளவு விரைவாக அதை தடுத்து விடுகிறது சதகா என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தர்மம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரும். தாவு மருளாக்கும் பி சதகா,
நீங்கள் என்ன செய்யுங்க, பசித்தவர்களை அறிந்து தேவையுடையவர்களை அறிந்து சதகா செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்துடுங்க. உங்கள் நோய்களுக்கு நீங்கள் மருந்து போட்டுக்கொள்ளுங்க. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா, அந்த நோய்க்கு ஷிஃபாவை தேடுறீங்களா, நோய் குணமாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா, மருத்துவமும் பார்க்கணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் சக்தி வேணுமானா பெருமானார் சொன்னாங்க, சதக்கா செஞ்சுட்டு நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, சதக்கா கொடுத்துட்டு நீங்கள் மருந்தை உபயோகம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க. பிஸ் சதக்கா, சதக்காவை கொண்டு. சதக்காவே அதாவது சில நேரம் நாம் செஞ்ச தர்மமே நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது. அன்பு தாய்மார்களே, கண்டிப்பாக இது மாதிரியான சில விஷயங்கள், அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ் ரொம்ப 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 நேசிக்கக்கூடிய விஷயங்கள். ஒன்று, ஜனங்களுக்கு பிரயோஜனமான முறையில் வாழ்வது. ரெண்டாவது, நிச்சயமாக பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ்வது. மூணாவது, பிறருடைய துன்பத்தை நீக்குவது. நாலாவது, கடனை பூர்த்தி செய்வது. ஐந்தாவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இந்த 5 விஷயமுமே அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, அதாவது உலகத்தினுடைய துன்பங்களிலிருந்து ஒரு துன்பத்தை இன்னொரு மனிதரை விட்டும் யார் நீக்கி வைப்பாரோ, நிச்சயமாக நஃபஸல்லாஹு அன்ஹு குரபம் மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத் நாளுடைய துன்பத்திலிருந்து அல்லாஹ் அவரை விடுவிப்பான். அல்லாஹ் அவரை விடுவிப்பான். உலகத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, உலகத்தில் யாராவது சிரமப்படுறாங்க, பிறரின் சிரமத்தை போக்கி நம்ம மகிழ்ச்சி அடைந்தால், நம்ம சந்தோஷப்பட்டால், பிறரின் சிரமத்தை நம்ம நீக்கும் போதும் மனசில் வருத்தம் இருக்கக்கூடாது. இது இவருக்கெல்லாம் உதவி செய்யணுமா, இந்த சிரமத்தை எல்லாம் நம்ம போக்கணுமா, சஞ்சலப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. அல்லாஹ் பரக்கத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான், நான் இதை கொண்டு என்ன செய்கிறேன், பிறருக்கு நான் துன்பங்களை நீக்குகிறேன் என்ற நியத்தோட மன் நஃபஸ மூமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, உலக துன்பங்களில் இருந்து ஒரு துன்பத்தை யார் இன்னொரு மனிதரை விட்டும் நீக்கி வைப்பாரோ, நிச்சயமாக மறுமை நாளுடைய துன்பங்களில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்குகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதே ஹதீஸில் தொடர்ந்து சொன்னாங்க, 7 விதமான உபதேசம் பண்ணாங்க. அதில் 4 விதமான உபதேசத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அதில் முதல் விஷயம், அதாவது வசியத்துன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துங்கிற அடிப்படையில் மரண ஓலை, மரண சாஸ்திரம் என்பதாக சொல்லுவாங்க. மௌத்தை நெருங்கிய நேரத்தில் ஒரு 7 விதமான அதாவது உம்மத்துக்கு வசியத் செஞ்சாங்க. அதில் ஒரு 4 வசியத் ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக அதில் சொன்னாங்க, முதலாவது மன் நஃபஸ முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, உலகத்தினுடைய துன்பங்களை பிறரை விட்டும் நீக்கினா மறுமை நாளுடைய துன்பத்தை அல்லாஹ் நம்மை விட்டும் நீக்குவான். ரெண்டாவது, வமை எஸ்ஸர் அலா முஅஸ்ஸிரின், வமை எஸ்ஸர் அலா முஅஸ்ஸிரின், யார் கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கிறாங்களோ, லேசாக்கி வைப்பாங்களோ, எஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, பிறருடைய கஷ்டத்தை நீக்கி வைத்தால் நிச்சயமாக உலகத்தில் நம்ம கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான், மறுமை நாளில் நம்ம கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். அன்பு தாய்மார்களே, கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, அந்த சிரமத்தை நம்ம குறைக்கிறோம். உதாரணமாக நம்ம தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் மூட்டை தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கிறார், ஓடி போயிட்டு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுவார். இப்படி தூக்கி விட்டு உதவி செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்போ யாராவது கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்னு சொன்னால் அந்த சிரமத்தை நாம் நீக்கிறது. நிச்சயமாக நீக்குவதனால அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் நம்மளுடைய சிரமங்களை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தருகிறான். மூணாவது வசியத் செஞ்சாங்க, வமன் சத்தர முஸ்லிமன், யார் இன்னொருத்தருடைய குறையை மறைப்பாரோ, நிச்சயமாக சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அடுத்தவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் உன் குறையை உலகத்திலையும் மறுமை நாளையும் அல்லாஹ் மறைப்பான். அடுத்தவங்களுடைய குறையை பார்த்துட்டோம், கண்ணில் பட்டுருச்சு, கேள்விப்பட்டுட்டோம், நாம பிறர்கிட்ட சொல்லலை, பிறர்கிட்ட பரத்தலை, கண்டிப்பாக அதை பார்த்தும் பார்க்காம கண்டிப்பாக அதை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் நாம செஞ்ச தப்பு, நாம செஞ்ச தவறு, நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்த தவறு, இதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் மறைச்சிருவான், நாளை மறுமை நாளே எல்லாம் மறைச்சிருவான். அன்பு தாய்மார்களே, அப்போ பிறருடைய குறைகளை நாம் பார்த்து அவங்கள நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த குறையை ஊர் முழுக்க பரப்பி விட்டு, தெரு முழுக்க பரப்பி விட்டு, அவன் இப்படி பண்ணானா, அவன் இப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லி அந்த குறைகளை நாம் பரப்பினால் கண்டிப்பாக அல்லாஹ் நமது குறையும் பரப்பி விடுவான். அல்லாஹ் நமது குறையும் பரப்பி விடுவான். கியாமத் நாளில் எல்லா மக்களுக்கு முன்னாடியும் இனி இன்னென்ன தப்பு செஞ்ச என்பதாக அல்லாஹ் சொல்லிடுவான். அன்பு தாய்மார்களே, இந்த உலகத்தில் பிறருடைய குறையை நம்ம மறைச்சா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளுடைய குறைகளை மறைக்குகிறான். அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம். இன்னும் 4வதாக சொன்னாங்க, வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி,
தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். இன்னொருத்தருக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வசியத்தில் ஒரு குறிப்பான வசியத்தாக 4 வசியத்துகளை நமக்கு எழுதி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பிறருடைய துன்பத்தை நாம் ஏதாவது ஒரு வகையில் நீக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். பிறருடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். பிறருடைய குறையை நாம் மறைச்சு வாழணும். அதே மாதிரி பிறருக்கு நம்மால் முடிந்தளவு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும். இது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தரும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, ஒரு இமாம் அவங்க எழுதி காட்டுவாங்க, பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால, பிறருக்கு நீங்கள் உதவி பண்ணுவதனால, பிறருடைய குடும்பத்துக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை செய்கிறதுனால என்ன பாக்கியம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க துவா செஞ்சாலும் துவா செய்யலாட்டியும் இந்த துவாவுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன துவான்னு சொன்னால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் யா ரப்பி, என்னுடைய இறைவா, கம்மா அஸ்அதனி வா அஸ்அத அஹ்லி, இந்த மனிதர் என்னை எப்படி பாக்கியம் உள்ளவராக என் சிரமத்தை நீக்கி என்னை சந்தோஷப்படுத்தினாரோ, வா அஸ்அத அஹ்லி, என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினாரோ, வா அவுலாதி, என் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினாரோ, வா மல பைத்தி ஃபரஹம் வ சுரூரன், நிச்சயமாக என்னுடைய வீட்டை சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பினாரோ அல்லாஹ், அது போன்று ஃபஅஸ்இதுஹு, அவரை நீ நல்ல நிரப்பமானவராக ஆக்கிவை, வ கல்பஹு, அவருடைய கல்பை நிரப்பமானவராக ஆக்கிவை, வ அன்சில் தரீகஹு வ அன்சி தரீகஹு, அவருடைய பாதையை நீ தெளிவாக்கிவை, அவருடைய பாதையை நீ தெளிவாக்கிவை. அவர் தொழில் செய்கிறாரா, தொழிலில் நீ பரக்கச் செய். அவர் வியாபாரம் செய்கிறாரா, வியாபாரத்தில் பரக்கச் செய். அதாவது பதவி உத்தியோகங்களில் ஈடுபடுறாரா, அதில் முன்னேற்றத்தை கொடு. அல்லாஹ் தரீகஹு, அவருடைய இந்த உலக தொழிலுடைய வழிகளை அவருக்கு நீ தெளிவாக்கி வையா அல்லாஹ். வ பாரிக் ஃபீ மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கச் செய். வ அஸ்லிஹ் துர்ரியத்தஹு, அவருடைய குழந்தைகளை நீ சரியாக்கி வை, அவருடைய குழந்தைகளை நீ நல்லதாக்கி வை, அவருடைய குழந்தைகளுக்கு நீ நல்ல வாழ்வை கொடு. வலா தலுதுஹு அலம்மம் வ ஹஸ்னா, அவருக்கு நீ எந்த விதமான கவலையும் கொடுத்துடாத ரப்பே. அலம்மன், நோவினை தரக்கூடிய விஷயத்தையும் கொடுத்துடாத ரப்பே. எங்களை எப்படி இவர் சந்தோஷப்படுத்தினாரோ அது போன்று யா அல்லாஹ் எங்களுக்கு உதவிய இந்த நபரை நீ சந்தோஷப்படுத்து, கவலையை போக்கி வை. வலா ஹம்மன் வலா கம்மா, துன்பத்தை தந்துடாதே, கவலையை தந்துடாதே. வஜஅல்ஹு வஜஅல் தாரஹு, அவரையும் அவருடைய வீட்டையும் நிச்சயமாக நீ மிக விசாலமானதாக பரக்கத்து நிறைந்ததாக நீ ஆக்கிவை. நிச்சயமாக அதாவது வஜஅல் ஜன்னத்துக்கு, உன்னுடைய சொர்க்கத்தை ஃபௌசன், அவருக்கு வெற்றிகரமானதாக, அவருக்கு நீ தரும் பரிசாக நீ ஆக்கிவை யா அல்லாஹ் என்று துஆ செய்த பாக்கியம் அந்த பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக கிடைக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் எழுதி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒருத்தருக்கு நாம் உதவி செய்கிறோம், அந்த உதவி செய்யும் போது அவர் நமக்கு துஆ செய்கிறாரோ இல்லையோ, துஆ செஞ்சாலும் இந்த துஆ செய்வார், அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கச் செய், எனக்கு உதவி செய்தது மாதிரி இவருக்கும் உதவி செய், என் குடும்பத்துக்கு உதவி செய்த மாதிரி இவருக்கும் நீ உதவி செய், இவருடைய குடும்பத்துக்கும் உதவி செய், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்த மாதிரி இவருடைய பிள்ளைகளுக்கும் நீ உதவி செய் என்று துஆ செய்யணும். ஒருவேளை துஆ செய்ய தவறினாலும் இந்த துஆவுடைய பாக்கியம் அந்த உதவி செஞ்சவங்களுக்கு கிடைக்கும் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறார். எனவே அன்பு தாய்மார்களே, நம்மால் முடிந்த அளவு, நம்மால் இயன்ற அளவு, அல்லாஹுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? பிறருக்கு சந்தோஷப்படுத்தி வாழணும், பிறருக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி வாழணும். பிறருக்கு சந்தோஷம் ஏற்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்கிறோம் என்பதை இந்த சம்பவங்களின் மூலமாக, ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ் பஅதல் ஃபரிலா, ஃபர்லுக்கு பின்னாடி, ஃபர்லான வணக்கங்களுக்கு பின்னாடி, ஃபர்லான 5 நேர தொழுகை, ஃபர்லான நோன்பு, ஃபர்லான ஜக்காத்து, ஃபர்லான ஹஜ்ஜு, இந்த கடமைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கடமையான விஷயம் என்ன தெரியுமா? இதுஹாலு சுரூரி அலல் முஸ்லிமி, இன்னொருத்தரை பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ்வதுதான். அன்பு தாய்மார்களே, பிறர் கஷ்டப்படுவதை நம்ம விரும்புகிறோம். நம்ம முன்னாடி ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க, சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம். நம்ம முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் என்பதாக சொல்லுகிறோம். இப்படி இல்லாமல் ஒருத்தர் கீழே விழுகிறார், ஓடி போய் துடிச்சு போய் என்ன செய்வார்? அவருக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லவா? நிச்சயமாக ஏதாவது சாலை விபத்தில் மாட்டிக்கிட்டு யாராவது சாலையில் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டார், அல்லது ஏதாவது காரு மோதிக்கிட்டார், அந்த இடத்துல போயிட்டு என்னமா செய்கிறாங்க? அங்கே நின்றுக்கிட்டு சிரித்து பேசுகிறான், செல்ஃபி எடுக்கிறான். அங்கே நின்றுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? யூடியூப்
ஊருக்கு அவன் அதாவது விளம்பரப்படுத்துகிறான், இங்கே பாருங்க, அது கொண்டும் சம்பாதிக்க ஆசைப்படுகிறான். நமக்கு சொல்லி காட்டுவாங்க, அந்த அதாவது செல்ஃபி எடுக்கிற அந்த நேரத்தில், அதை வேடிக்கை பார்க்குற அந்த நேரத்தில் காயம்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கண்டிப்பாக உடனுக்குடனே அவங்களை அள்ளிக்கொண்டு ஆட்டோவிலையோ கார்லையோ பைக்கிலையோ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அவன் பொழைச்சிருப்பான். அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம், நிச்சயமாக போலீஸ் கேஸ் ஆயிரும், போலீஸ் நம்மளை வந்து என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க, நமக்கே இந்த வம்பு. ஆஸ்பத்திரி கொண்டு போனால் டாக்டர்களும் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன தயாராக இல்லை. கண்டிப்பாக எங்கே விபத்து ஏற்பட்டது, இது மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டது. அன்பு தாய்மார்களே, இந்த மாதிரி வேடிக்கை பார்க்காம யாராவது துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வது, துடிச்சு போவர், ஓடோடி செல்வர், ஓடோடி சென்று என்ன செய்வது, அவங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஒரு ஃபர்லான வணக்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தொழுகைக்கு அப்புறம் அது ஒரு வணக்கம் என்பதாக சொல்லி காட்டினான். ஜக்காத்துக்கு அப்புறம் அது ஒரு வணக்கம், ஹஜ்ஜுக்கு அப்புறம் அது ஒரு வணக்கம். பிறருடைய துன்பத்துடைய நேரத்தில் உதவி செய்வது கண்டிப்பாக அது பாதல் ஃபர்லாக்கப்பட்ட வணக்கங்களுக்கு பின்னாடி ஒரு கடமையான வணக்கம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் அதுகல அலா அஹ்லி பைத்தி மினல் முஸ்லிமீன், ஒரு வீட்டினர் கஷ்டப்படுறாங்களா, ஒரு வீட்டில் துன்பப்படுறாங்களா, ஒரு வீட்டினருடைய துன்பத்தை நீங்க என்ன செஞ்சா கண்டிப்பாக சுரூரன் மகிழ்ச்சியாக மாற்றினார், நிச்சயமாக லம் யரல்லாஹு லஹு ஸவாபன் தூனல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து திருப்திப்படுகிறான். சொர்க்கத்தை தந்து பரிசாக தந்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அன்பு தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுகிறாங்க, ஒரு மனிதர் ஓடோடி வந்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வேன், நான் என்ன செஞ்சால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ன செஞ்சால் ரொம்ப சிறந்தது, நான் செய்யும் செயல்களில் எது சிறந்தது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுகாலுக்கு சூரூரி அலா மூமின், நிச்சயமாக ஒரு மூமினுக்கு நீங்கள் என்ன செய்வது, சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, பிறரை சந்தோஷப்படுத்துவது, இது ரொம்ப சிறந்த செயல்னு சொன்னாங்க. அஷ்பஅத ஜூஅத்தஹு, அவருடைய பசியை நீ நிரப்புவது, அவ் சதர்த அவுரத்தஹு, அவருடைய குறையை நீ மறைப்பது, அவ் கலைத்தலஹு ஹாஜத்தஹு, அவருடைய தேவையை பூர்த்தி செய்வது, இது ரொம்ப ரொம்ப சிறந்தது, அல்லாஹ்ட்ட ரொம்ப சிறந்தது, சிறப்பான ஒரு அமல் என்பதாக சொல்லி காட்டினாங்கன்னா அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில தவம் இருக்கிறாங்க. இதே ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் அவங்க தவம் இருந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முதல்ல குர்ஆனை இறக்கி வைக்கிறான். என்ன ஆயத்துமா? முதல்ல இறக்கப்பட்ட ஆயத்து இக்ரா மாஷா அல்லாஹ், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூறாவை என்ன செய்யலாம், அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், அந்த ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓத துவங்குங்க, ஓதுங்க, படிங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை பற்றி ஒரு நாள் நம்ம பயான் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வின் பெயரை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதுங்க என்பதாக சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கும்போது அப்பப்போ வந்து காட்சி தருவாங்க, ஒரு பெரிய உருவத்தில் வருவாங்க. ஏன்னு சொன்னால் திடீர்னு வந்தால் பயந்துருவாங்கன்னு சொல்லி அப்பப்போ வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படலை, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அச்சம், என்னடா புதுசாக ஒரு உருவம் வருது, சலாம் சொல்லுது, ஓடிடுது அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இதே ரமலான் மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவு அன்னைக்குன்னு சொல்லுவாங்க, ரமலான் மாதம் 27வது நாள்னு சொல்லுவாங்க, அல்லது ரமலான் மாதம் 20க்கு மேலுன்னு சொல்லுவாங்க. இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபை இறக்கி வைக்கிறான். அப்போ குர்ஆன் ஷெரீஃபை இறக்கி வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான தோற்றத்திலே வந்துட்டாங்க. அந்த தோற்றத்தில் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, லா அத்ரி லா அக்ரா, நான் எனக்கு ஓத படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத அறிய மாட்டேனே என்று சொல்லும்போது பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓத துவங்குங்க என்று சொல்லி மீண்டும் அந்த ஆயத்தில் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆயத்தை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர் காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பெல்லாம் நடுங்குது, வேர்த்து கொட்டுது. ஒரு பக்கம் வேர்வை, இன்னொரு பக்கம் குளிர் காய்ச்ச வேற வந்துருச்சு. நேர ஹிரா குகையிலிருந்து இறங்கி ஹதீஜா மாட்ட வந்தாங்க. ஹதீஜா மாத்த வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி ஹதீஜா, போர்வை போர்த்துமான்னு சொன்னாங்க. அப்படி போர்வை போர்த்து சொல்லும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, யாருமா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, மாஷா அல்லாஹ், அவங்களுடைய முதல் மனைவி. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஹதீஜா போர்வை போர்த்துமா, போர்வை போர்த்துமான்னு சொன்னாங்க. இருக்கிற போர்வையெல்லாம் எடுத்து போர்த்திட்டாங்க. ஹதீஜா அம்மா சொன்னாங்க, எல்லா போர்வையும் போர்த்திட்டேன், போர்வைக்கு மேலே அவங்களுடைய மேல் சுடுவதை நான் உணர்ந்தேன், தூக்கி போடு. நடுங்குறாங்க. அப்போ தலையை தடவி கொடுத்து கொண்டு ஹதீஜா அம்மா சொன்னாங்க, யாரும் சொல்லல, அதாவது முகமது, நம்ம கணவரை பார்த்து சொன்னாங்க, அன்பு கணவரே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லுவாங்க, சில நேரங்களில் கணவரேன்னு கூப்பிடுவாங்க. அங்கே கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, வல்லாஹி லா துஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட்டிட மாட்டான், உங்களை கேவலப்படுத்திட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட்டிட மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்குறீங்க, கஷ்டப்படுபவர்களை கண்டால் ஓடோடி நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க கஷ்டத்தை நீக்கிறீங்க, ஒரு குடும்பத்தினுடைய துயரத்தை கண்டால் அந்த துயரத்தை நீங்கள் போக்குறீங்க, ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க, சொந்தக்காரங்க சொந்தம் இல்லாதவங்க யாருன்னு பார்க்கல, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க. நிச்சயமாக முஹம்மதே, என்னுடைய அன்பு கணவரே, கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க, லா தஹா, நீங்கள் பயப்படக்கூடாது, அல்லாஹ் உங்களை கைவிட்டிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட்டிட மாட்டான். இதுக்கு என்னமா அர்த்தம்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பசித்தவர்களுக்கு உணவளித்தால், ஏழைகளுக்கு ஆடை, அதாவது ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்தால், கண்டிப்பாக சிரமப்படக்கூடியவர்கள் சிரமத்தை நீக்கி அவர்கள் சந்தோஷப்படுத்தினால் நாம் என்ன செய்யலாம், இன்பமாக வாழலாம், அல்லாஹ்வுடைய உதவியோடு வாழலாம். அப்போ சொல்லிட்டு ஹதீஜா அம்மா சொன்னாங்க, இறைவன் உங்களோட இருக்குகிறான், அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்புறம் தான் அவங்க சொந்தத்தில் உள்ள ஒரு பாதிரியார்ட்ட கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது தான் இவங்க நபி என்ற ஒரு மிகப்பெரிய சுப செய்தியை அந்த பாதிரியார் சொல்லுகிறார். வந்தவர் வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல், அல்லாஹ்வுடைய மலக்கு, அவர் குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறார், குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறார். அம்மா ஹதீஜா, உங்களுடைய கணவர் பெரிய நபி, கடைசி நபி முஹம்மது என்பதாக சொல்லி அங்கே நபி என்ற விஷயத்தை அந்த பாதிரியார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஹதீஜா அம்மா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், கடமையான வணக்கங்களை செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், எல்லா வணக்கங்களையும் செய்யணும். அன்பு தாய்மார்கள், அதோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ்வர், பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வர். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ்வுடைய பெரிய உதவியையும் அவனுடைய சந்தோஷத்தையும் முழுமையாக நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதை இந்த நல்ல தருணத்தில் இந்த ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ஆயத்து மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு 7 விஷயங்கள். எத்தனை விஷயமா? 7 விஷயங்கள் குறிச்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்றாவது, நல்ல வார்த்தை பேசுவது, சந்தோஷமாக பழகுவது, முகமலர்ச்சியோடு பழகுவது. ஒன்றாவது நம்ம நல்ல வார்த்தை பேசுறது, சந்தோஷமாக பழகுவது. ரெண்டாவது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது. மூணாவது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பது. நாலாவது, பிறருடைய கடனை பூர்த்தி செய்வது. ஐந்தாவது, ஆமாம் குறிச்சுக்கிறீங்களா? நாலாவது என்னமா? பிறருடைய கடனை பூர்த்தி செய்வர். ஐந்தாவது, பிறருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்வர், பிறருக்கு தான தர்மம் செய்வர். ஆறாவது, சலாம் சொல்வர். ஆறாவது என்னமா? சலாம் சொல்வர். கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷு சலாம், பிறருக்கு சலாம் சொல்லுங்க, அதன் மூலமாக அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். பிறருக்கு சலாம் சொல்லுங்க. இப்போ சலாமுங்கிறது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போன தடவை அசர்த்தோ நாங்களோ சபைக்குள்ளே வந்தால் பெண்கள் நீங்கள் சலாம் சொல்லுவீங்க, இல்லை நாங்கள் சொல்கிற சலாமுக்கு பதில் சொல்லுவீங்க. இந்த தடவை அந்த சலாமும் இல்லை, சலாமுக்கு பதிலும் அதிகமாக பார்க்க முடியல, ஒரு சில பெண்களை தவிர. அன்பு தாய்மார், சலாம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒருத்தருக்கு சலாம் அதிகமாக சொல்லலாம். அஃஷு சலாம், சலாம் நிறைய சொல்லிக்கங்க. சலாம் சொல்லுவது சுன்னத், சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிப், அவசியம். சலாம் சொல்லுவது சுன்னத், ஆனால் சலாம் சொல்றதை கேட்டுட்டு பதில் சொல்வதற்கு அது வாஜிப், அவசியமாக பதில் சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் அது தப்பாக மாறிடும். அப்போ சலாம் சொல்வதனால் பிறருக்கு சந்தோஷம் ஏற்படும். மௌத்தானவங்க வீட்டுக்கு போகிறோம், அங்கேயும் சலாம் சொல்லலாம். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கேயும் சலாம் சொல்லலாம். ஒரு கவலையில் இருக்கிறாரு, அவருக்கும் சலாம் சொல்லலாம். சந்தோஷத்தில் இருக்கிறாரு, அவருக்கும் சலாம் சொல்லலாம். யாருக்கு வேணாலும் சலாம் சொல்லலாம். பிறருக்கு சலாம் சொல்வதனால் பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோம். நிச்சயமாக சந்தோஷத்திற்காக துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு, சந்தோஷமும் நிம்மதியும் அலைக்கும் உங்க மேல உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம்.
இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக சலாம் சொல்லுங்கள், சலாமுக்கு பதில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. 7வது அன்பளிப்பு கொடுப்பது. எப்படி அந்த சின்ன பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்களோ இது மாதிரி தஹாப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்பு கொடுங்க, அன்பளிப்பு கொடுத்துக்கங்க. ஹஸரத் அவங்க மதரசாவில் அந்த மதரசா மாணவிகளுக்கு பரிசு கொடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரி பரிசுகள் வாங்கி கொடுப்பது, அன்பளிப்பு கொடுப்பது, ஒரு தோழி இன்னொரு தோழிக்கு அன்பளிப்பு செய்வது, நிச்சயமாக இதுவெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சில பேர் கையில் மோதிரம் போட்டிருப்பீங்க, யாருங்க வாங்கி கொடுத்தது? என் தோழி வாங்கி கொடுத்தது. அன்பு தாய்மார்களே, இப்படி தோழி வாங்கி கொடுத்தது நினைச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹலாலான அடிப்படையில், தப்புக்கு உடந்து போகாம ஹலாலான அடிப்படையில் அன்பளிப்புகளை என்ன செய்யணும், ஹதியாக்களை பரிமாறிக்கிறணும். இந்த அன்பளிப்பு செய்வதும் கண்டிப்பாக பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தம் 7 விஷயம். இந்த 7 விஷயத்தில் நல்லதை பேசுவது, 2வது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது, 3வது ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது, 4வது பிறரின் கடனை பூர்த்தி செய்வது, 5வது பிறருடைய தேவைகள் அறிந்து உதவி செய்வது, 6வது என்னம்மா சலாம் சொல்வது, 7வது என்னம்மா அன்பளிப்பு கொடுத்துக்கொள்வது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்பு, நம்மளால் நம்ம சக்திக்கு உட்பட்டவர் அன்பளிப்பு கொடுத்துக்கொள்வது. இந்த அன்பளிப்பு கொடுப்பது சுன்னத். அன்பு தாய்மார்களே, இதன் மூலமாக பிறருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். இந்த 7 விஷயங்களை பிறருக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும் விஷயமாக நமக்கு எழுதி காட்டிட்டு சொல்லுவாங்க. யார் இதை செய்வாங்களோ ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிடுவாங்க, ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும் என்பதாக சொல்லுவாங்க. எனவே நம்ம வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் நம்ம மௌத் வரைக்கும் பிறரை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக வாழ, பிறரின் துன்பங்களை அகற்றி நாமும் துன்பம் இல்லாமல் வாழ, பிறரின் கவலைகளை போக்கி நாமும் கவலை இல்லாமல் வாழ கண்டிப்பாக எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து நல்லொரு புரிவான துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்.